அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஏபிசி மால்ட். சமீப காலமாக ஏபிசி மால்ட் மிக்ஸ் மார்க்கெட்டிங் செய்யப்படுகிறது. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது என்று சொல்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். டாக்டர்கள் எந்த ஃப்ரூட்ஸும் வெஜிடேபிளும் என்றாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜூஸாக கூட சாப்பிடக்கூடாது. மிக்சியில் அடிக்கும் பொழுது ஃபைபர் எல்லாம் போய்விடும். அதனால் தான் ஜூஸ் சாப்பிடாமல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட சொல்கிறார்கள். அப்படி சாப்பிட பிடிக்காதவர்கள் ஜூஸ் செய்து சுகர் இல்லாமல் சாப்பிடலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மால்ட் மிக்ஸ் செய்ய வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸு ஜூஸ் எடுத்து நல்லா காய்ச்சி அல்லது நறுக்கி காய வைத்து பொடி செய்கிறார்கள். அதில் என்ன சத்துக்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த மால்ட் மிக்ஸ் சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது. இந்த மால்ட் சாப்பிடுவதற்கு பதில் நம் குழந்தைகளுக்கு வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் ஜூஸாக கொடுக்கலாம். இந்த ஜூஸ் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே குடிக்கலாம். இந்த ஏபிசி ஜூஸ் குடிப்பதால் இருதயம் ஹெல்த்தாக இருக்கும், மோஷன் ஃப்ரீயாக போகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஸ்கின் நிறம் பளபளப்பு மாறும், லிவருக்கு ரொம்ப நல்லது, இரத்த அளவு அதிகமாகும். கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தாராளமாக அருந்தலாம். பீரியட் பெயின் சரியாகும். பிபி, தைராய்டு, கேன்சர் உள்ளவர்கள் இந்த ஏபிசி ஜூஸ் தாராளமாக அருந்தலாம். கிட்னி பிரச்சனை, அடிக்கடி மோஷன் போவர்கள் இந்த ஜூஸ் குடிக்கக்கூடாது. சுகர் உள்ளவர்கள் வாரத்தில் 2 நாள் சுகர் இல்லாமல் அருந்தலாம். அனைவரும் ஏபிசி மால்ட் மிக்ஸை தவிர்த்து இந்த ஏபிசி ஜூஸை அருந்துங்கள். நன்றி.